ஒரு விஷயத்த சொல்றேன். ஆமைனாலே நமக்கு பேட் சைன் தானே. ஆமை பூந்த விடும் தெரியல, அது ஏன் அப்படிலாம் சொல்றாங்கன்னு தெரியலீங்க. கடல்ல எத்தனையே பிராணிகள் இருக்குல்ல, அத்தனை பிராணிகள்லயும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா நீந்துற பிராணி ஆமைதானா. தண்ணியில ரொம்ப ஃபாஸ்டா போகுமா, அது நீந்தாதாங்க. கடலுக்கு அடியில் நீரோட்டங்கள் போகுமா, அந்த நீரோட்டங்களோட தன்னை ஜாயின் பண்ணிக்குமா. திசை அறிவு அதற்கு அதிகமா. எந்த திசையில் அது பயணிக்க வேண்டுமோ அந்த திசையில் அதனோடு அது சேர்ந்து கொள்ளும். அந்த ஹோல் கடல்லையே அதிகமான ஆயுளோடும் அதிக கிலோமீட்டர் பயணிக்கின்ற ஒரே பிராணி ஆமை. பிரசவ நேரம் எப்போன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஆமை, சிட்னில இருக்கிற ஆமை கன்னியாகுமரியில முட்டை போடணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா டிராவல் பண்ணிட்டு முட்டை போட்டுருமா. டைமிங்க டிராவல் பண்ணுமாங்க. அது நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்குது. ஏன் நீ கேட்கவே இல்லையா? ஏன் நீ ரொம்ப அழகா இருக்கிற, இதையே நீ ஏன்னு கேட்க மாட்டேங்கிறிய? ஏன் நான் எதை சொன்னாலும் நம்புறேன், அதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முடிஞ்சு போச்சா? எங்க சாய்க்கிறாங்க என்ன? நான் உன்னை எல்லை இல்லாமல் காதலிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன். நான் கனடா போயிருந்தேங்க. கனடா நாட்டுக்கு ஈழ நாடுன்னு ஒரு பத்திரிக்கைங்க. அந்த பத்திரிகையினுடைய 25வது ஆண்டு விழாவுக்கு என்ன பேச கூப்பிடுறாங்க. லண்டன்ல நான் டிரான்சிட். எனக்கு நான் இவங்க சொல்ற மாதிரிலாம் இதெல்லாம் எங்க அம்மா மாதிரி, அதனால காக்காக்கு தான் குஞ்சு பொன் குஞ்சு, அதனால இது கொஞ்சுது நம்மள. அங்க போய் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். அவன் டிக்கெட் அடிக்கிறவன், விசா போடுறவன். டிரான்சிட்ல விசாலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் டிரான்சிட்ல நான் கரெக்டா போயிடலாம். எனக்கு விசா கனடால தான் வேணும். அவன் எடுத்து வச்சுட்டு என்ன கேட்கறான், பெரிய பாஸ்போர்ட் என்னோடது. அவன் எடுத்து வச்சுட்டு கேட்கறான், நான் இது மொழிக்காக சொல்றேன் உங்களுக்கு, தற்பெருமைக்காக இல்ல. இஸ் இட் யுவர் பாஸ்போர்ட்? எவ்வளவு அவமானம் தெரியுமா அது? என் பாஸ்போர்ட்டை அவன் கேட்கறான், இது உண்டான்னு கேட்கறான். நான் சொன்னேன், பெட்டர் யூ செக், இட் மேபி யுவர்ஸ்ன்னு சொன்னேன். நீ செக் பண்ணி பாருப்பா, அது உண்டா இருக்க போதுன்னு. அவன் கோவமாயிட்டான், அதிகாரத்துல இருக்கிறான், கோவமாயிட்டான். இப்படி பிரிச்சு பார்த்தான், தேய்ச்சி பாக்குறான், கிழிச்சிருவான் போல. தேய்ச்சி பாக்குறான். இவ்வளவு வீசா வச்சிருக்குது இந்த அம்மா, பாக்குறதுக்கு சுமாரா இருக்குது. இது இவ்வளவு நாட்டுக்கு போய் என்ன பண்ணுது? இதுதான் அவனுக்கு ஒன்னு டவுட். பாக்குறான். நான் அப்படி பார்த்தேன். யூ பெட்டர் ஹேண்டில் மை பாஸ்போர்ட் இன் a fragile way ப்ளீஸ், இட்ஸ் a passport அப்படின்னு. ஓகே, அப்படி மூணாங்க, தப்புன்னு அப்படி வச்சாங்க. தெரிஞ்சிருச்சு அவன் கோமாயிட்டான்னு. என்கிட்ட கொடுத்துட்டு நேரா இப்படி வரேன், நின்னு என்ன பாக்குறான். நான் கீழே போறது, இந்த எக்ஸ்கலேட்டர்ல கீழே இறங்குறேன். இப்படி பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்க பிடிப்பான்னு. இவன் அடிச்சிட்டான். அங்க என்ன டோர்லயே பிடிச்சிட்டான். ஒரு பொம்பளை போலீஸ் வித் யூனிஃபார்ம் நிக்குது. மே யூ நோ why you are coming to Canada அப்படின்ச்சு. there is a invitation. எனக்கு இன்விடேஷன் இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன். இன்விடேஷன் இருக்கு, அதனால வரேன். என்ன இன்விடேஷன்? ஈழநாடு பத்திரிக்கை. ஈழநாடு? அவன் சிலோன்னு நினைச்சுக்கிட்டான். யூ ஆர் கமிங் ஃபார் ஈழநாடு ப்ரோக்ராம் அப்படின்னா, இட் இஸ் a magazine மேம் அப்படி கையில கொடுத்துட்டு கைய கட்டிட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்க, எக்ஸ்பிளைன், விளக்குங்கிறா. நான் என்னத்தை விளக்குறது அவளுக்கு? நான் அப்பதான் அந்த சொல்லிருக்கான சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டேன். எவனாவது நமக்கு முன்னால நின்னு ஆங்கிலத்துல எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொன்னானா அவன் நம்மள அவமரியாதை செய்யறான், தன் அதிகாரத்தை காட்டுகிறான் என்கின்ற சூட்சும சொல்தான் எக்ஸ்பிளைன் என்பது என்று நான் பயணங்களில் அறிந்து கொண்ட வார்த்தை கையாடலினுடைய அரசியல். எவனாவது நம்ம பிள்ளைங்கிட்ட நான் உன்னை எல்லை இல்லாமல் காதலிக்கிறேன்னா கையை கட்டிக்கிட்டு நம்ம பிள்ளை ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொன்னா அவன் போயிருவான். சொல்லி கொடுக்கணும்ல. நாம சொல்லுக்கான அரசியல் எப்பொழுது புரியும்? கையில் இருக்கும் பூமியின் தியோடர் பாஸ்கரனுடைய ஒரு நூல் வாசி பாருங்க.
அந்த நூலில் அவர் முன்னுரையை எழுதுகிறார். புதிதான சொல்லாடல்கள், கருத்துக்களுடன் கூடிய சொல்லாடல்கள் நம் இனத்திற்கு அவசியம் என்று பேசுகிறார். எத்தனையோ சொற்களை, எத்தனையோ அரசியல் சார்ந்த சொற்களை நம்ம தவற விட்டுட்டோம். அவன் முடிவு செய்கிறான் நான் என்ன பேச வேண்டும் என்று. யாரோ ஒருவர் முடிவு செய்கிறார்கள் நான் என்ன வாசிக்க வேண்டும் என்று. அப்படி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை விரித்து கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில பல எண்ணங்களிலே எனக்கான தெளிவுகளை நான் பெறுவதற்கு நான் தான் எழுந்து நான் இறங்க வேண்டும் என் கடலில். எந்த மூல உரையையும் உரையாசிரியருடைய உரையையும் படிக்காதீங்க. அவரவர்களுக்கு என்று ஒரு அரசியல் உண்டு. அரசியலுடன் தான் அவர்கள் எழுதுகிறார்கள். அப்படி எழுதுகின்ற அந்த அரசியலில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் மூல நூலை வாசிக்கக்கூடிய ஆற்றல் நம் குழந்தைகளுக்கு வந்தாக வேண்டும். சங்க இலக்கியத்தை வச்சு படிக்க சொல்லுங்க, இன்னைக்கு படிக்க சொல்லுங்க. ஜாதி பேசுறான்ல, ஜாதி பேசுகின்ற பொழுது ஏன் நமக்கு கல்வி மறுக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் சங்க இலக்கியத்தை படிங்கள். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கட்படுமே என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த சொல்லை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. யாரிடத்தில் கல்வி இருக்கிறதோ அவன்தான் இந்த ஜாதி அரசியலை ஜெயித்து வருவான் என்று சொல்லிக் கொடுங்கள் நம் குழந்தைகளுக்கு. நம் தலைமுறை அடுத்த நிலையிலே மிகப்பெரிய நிலைப்பாட்டை அடைய வேண்டும் என்றால், ஆளுமை பெற வேண்டும் என்றால், நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான சொத்து வாசிப்பு என்கின்ற புத்தி ஆயுதம்தான். எதையும் எடுத்து வாசி. இன்னைக்கு இந்த புக்கை ஒண்ணு கொண்டு போய் உங்க பையன் முன்னால போடுங்களேன், அவன் எடுத்து பிரிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நடு பக்கத்துல கவர்ச்சியா ஒரு படம் போட்டிருப்பாங்க ஜனரஞ்சக பத்திரிகையில, அதை கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஏன் சொல்லுங்க பாப்போம்? அவனுக்கு அதை விட சூப்பரான மேட்டர் இதுல கிடைக்குது. அவன் எதுக்கு இதை பார்க்க போறான்? அவனுடைய பொறுப்பை அவனுக்கு நீங்கள் ஏற்படுத்தாமல், அவனுடைய சூழ்நிலையை அவனுக்கு நீங்கள் புரிய கொடுக்காமல், உங்களால் உங்களுடைய சூழலில் இருந்து வெளியேற முடியாது. நான் ஒரு புத்தியான ஒரு விஷயத்தை மட்டும் நெருப்பு தெளிப்பா அப்படி சொல்லிட்டு போறேங்க. எது குற்றம் நமக்கு தெரியாது, எது குற்றம்னு நமக்கு தெரியல. நாம் குற்றம்னு ஒரு 32 குற்றத்தை பட்டியல் போட்டு வச்சிருக்கோம். அதுதான் குற்றமே. அன்னைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் பேசுறாருங்க, இயர் தொடக்கத்துல ரத்த வழக்கு வந்துச்சுன்னா அந்த இயர் எல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சூப்பரா இருக்குமா, திருட்டு வழக்கு வந்துடக்கூடாதான். ஒரு போலீஸ் ஆபீசர் பேசுறாரு, காதுபட கேட்ட ரெக்கார்டு இங்க இருக்கு. அப்ப நம்மளை பத்தி என்ன என்ன நினைவுகள் இது? ஒருத்தர் சொல்றான், ஒருத்தர் ஜோக்கா சொல்றோங்க, இத சிவிக் சென்ஸ் ஜோக்கா சொல்றோம். எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து 2 வீலர்ல வந்துட்டே இருந்தானா, ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, நிக்கல, தாண்டி வந்துட்டான், போலீஸ் பிடிச்சிட்டான். பையன் சொல்றான், ஏண்டா தாண்ட சிக்னல் பாக்கலையா? பார்த்தேன் சார். என்ன ஏண்டா தாண்ட? நீ நிக்கிறத பாக்கல சார். அப்போ என்ன சொல்லித்தரோம் குழந்தைகளுக்கு? யாரும் நம்மை கண்காணிப்பதற்கு இல்லை என்றால் நாம் எந்த விதிமுறையையும் பின்பற்ற தேவை கிடையாது என்பதற்கான விஷயங்களை ஜோக்கா சொல்லிட்டு இருக்கோங்க. நான் உங்களுக்கு மிக கருத்தா சொல்கிற ஒரு விஷயம், தொனி புத்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பெண்களுக்கு எதிரான அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜாதிக்கு அரசியலான புரிதலை நாம் ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்றால், ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் டோன், தொனி. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் இருக்கு தெரியுமா? எல்லாரும் கை கொட்டி சிரிப்போம் அந்த ஜோக்குக்கு. ஆனா உண்மையா அது தமிழ் மரபு சார்ந்த ஜோக்கு தானா? நம்மளுடைய வீட்டுல நம்முடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ அது நடக்கலாமா? நமக்கோ நம் கணவருக்கு மத்தியிலோ நடக்கலாமா? நம் பிள்ளைக்கோ மருமகளுக்கோ நடுவில் அது நடக்கலாமா? அதுவே கவுண்டமணியும் சரளாவும் வந்துட்டாங்கன்னா, அதுவே கவுண்டமணியும் வேற யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஜோக்கா? சொல்லப்படுகின்ற பொருள் என்ன என்பதிலே நமக்கு கவனம் இல்லையா? எப்படி நாம் அதில் சிரிக்கிறோம்? பாலியல் ரீதியான விஷயங்களில் எப்படி சிரிக்கிறோம்? குடி ரீதியான விஷயங்களில் எப்படி சிரிக்கிறோம்? நம்மை சிரிக்க வைத்துதான் கவிழ்க்கிறார்கள். எங்கே சிரிக்க வேண்டுமோ, எங்கே சிரிக்க கூடாதோ அதிலே நாம் கவனமாக இருக்கின்ற பொழுது, தொனியின் மீது கவனமாக இருக்கின்ற பொழுது சொல்லின் அரசியல் நமக்கு புரிந்து போகிறது. சொல்லின் அரசியலை நாம் புரிந்து கொள்வதற்கு வாசிப்பு பழக்கம் தான் மிக முக்கியமானது. ஏன் எழுத்தாளர்கள் மீது வன்முறை கட்டவிழ்க்கப்படுகிறது? ஏன் புத்தகங்கள் சூறையாடப்படுகின்றன? ஏன் புத்தகங்கள் மீதும் அந்த கருத்தை சொல்லுகின்றவர்கள் மீதும் இந்த அதிகார வர்க்கம் கவனம் வைக்கிறது?
பொதுமக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான விஷயங்களை யாரோ ஒருவன் முடிவு செய்வதற்கல்ல, நமக்கான விஷயங்களை நாமே முடிவு செய்வது என்கின்ற நிலையில்தான் நம்முடைய ஆளுமை இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய துணிச்சல். ஒரு முறை தாங்க வாழ்க்கையில பிறந்தோம், அதை முழுசா வாழ்ந்துட்டு போயிடணுங்க. அடுத்தவர்களிடத்தில் அடிமையாக அதை கொடுப்பதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த சொல்றேன். ஆமனால நமக்கு பேட் சைன் தானே. ஆம பூந்த விடும் தெரியல, அது ஏன் அப்படிலாம் சொல்றாங்கன்னு தெரியலீங்க. என்ன காரணத்துக்காக அப்படி சொல்லுகிறார்கள் தெரியல. ஆமீனா புகுந்த விடும் உருப்படாது. சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஆமைய ஏன் சொன்ன நீ ஆமீனாவை சொல்லு, ஓகே. ஏன்னா யாருடைய வாழ்க்கையை எடுத்து தெருவுல போடுற, அந்த வைத்தறிச்சல் எங்க போவோம் அப்படி நீ சொல்றியா? சரி, நீதியை கடந்த நியாயம் பேசுற, ஓகே. ஆமைய ஏன் சொன்ன? அது என்ன பண்ணுச்சு? ஒரு கருத்து படிச்சங்க. ஒரு குருநாதர், ஜென் குருநாதர் சொல்கிறார், ஆமையை போல் இரு. ஒரு புத்தகத்துல தான் படிச்சேன். இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் கண்காட்சிகள் இருக்குல்ல, ஜஸ்ட் போகும்போது உங்க கண்ணில் நிறைய புத்தகங்கள் கிடைக்குங்க. சில புத்தகங்கள் தான் படிச்சிடக்கூடாது, வாங்கின அப்புறம் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு மூடி வச்சிருப்பாங்க. சில புத்தகங்கள் அப்படியே இருக்கும், பிரிச்சு அப்படி வேகமா படிச்சேன் நான் ஒரு விஷயத்த. அதுல இந்த விஷயம் வந்துச்சு. ஆமை என்ன செய்யுமா? ஒருத்தர் சொல்றாரா, நீ ஆமை போல் வேகமாக இரு. மண்டல் அடிச்சுது எனக்கு. எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு டீச்சர். ஆமையை போல் வேகமாக இருன்னு ஒரு குரு சொல்ல முடியுமா? ஏன் சொன்னார்? உடனே ஒரு சின்ன பையன் கேட்கிறான், ஏன் அப்படி சொன்னீங்க குருவே? குரு தந்த விளக்கம் பாருங்க. என்னுடைய மனதில் இருந்து திரை விலகியது. ஆமை என்ன செய்யுமா? கடல்ல எத்தனையே பிராணிகள் இருக்குல்ல, அத்தனை பிராணிகள்லயும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா நீந்துற பிராணி ஆமைதானா. நிலத்துலதான் அது ஸ்லோவா போகும், தண்ணியில ரொம்ப ஃபாஸ்டா போகுமா. எப்படின்னு அவர் சொன்னாரு பாருங்க, அசந்து போனேங்க நானு. அது என்ன பண்ணுமா? அது நீந்தாதாங்க, கடலுக்கு அடியில் நீரோட்டங்கள் போகுமா, அந்த நீரோட்டங்களோட தன்னை ஜாயின் பண்ணிக்குமா. திசை அறிவு அதற்கு அதிகமா. எந்த திசையில் அது பயணிக்க வேண்டுமோ அந்த திசையில் அதனோடு அது சேர்ந்து கொள்ளும். அது வரைக்கும் போகும். அது வேற விதமா போனுச்சுன்னா அந்த நீரோட்டத்துல இருந்து வெளியில வந்து வேறு திசை நோக்கி, அந்த திசை நோக்கி போகின்ற அடுத்த நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளும். அந்த ஹோல் கடல்லையே அதிகமான ஆயுளோடும் அதிக கிலோமீட்டர் பயணிக்கின்ற ஒரே பிராணி ஆமை. இதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க, வேகமாக இருங்கள்னா போகிற போக்கில பொது நீரோட்டத்தோடு கலந்து வேகமாக போ சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவங்க சொல்லி தந்தாங்க. பிரசவ நேரம் எப்போன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஆமை, சிட்னில இருக்கிற ஆமை கன்னியாகுமரியில முட்டை போடணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா டிராவல் பண்ணிட்டு முட்டை போட்டுருமா. டைமிங்க டிராவல் பண்ணுவாங்க. அது தன்னுடைய முட்டையை போடுறதுக்கான டைம் இதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயணம் பண்ணிட்டு போட்டுருமா. இன்னொரு விஷயம், தான் சாகுற வரைக்கும் எங்க அது முட்டை போட்டுச்சோ, முட்டை போடுற காலம் வரும்பொழுதெல்லாம் அங்கேதான் போடுமா, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும். வெறும் மிருகம்ங்க. மிருகத்தை பற்றிய ஒரு நாலேஜ் எனக்கு கிடைக்குது. அது மிருகம் போல் என்னால் வாழ முடியாது. ஆனால் அதனுடைய டெக்னிக் இருக்குல்ல, அந்த டெக்னிக்கை நான் சொல்லி கொடுத்தா குழந்தைகள் ஈஸியா எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாங்கல்ல. அப்ளை பண்ணி வாழ்க்கையில் அவர்களுடைய போக்கில போவாங்கல்ல. யாரெல்லாம் எந்த கருத்தோடு இருக்கிறார்களோ அந்த கருத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு பயணம் பண்ணுவாங்கல்ல. தவறான உடனிருப்புகளை தவிர்ப்பாங்க இல்லையா. இன்னும் ஒரு கருத்து, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வெளிச்சம் கொடுத்தது புத்தகம் தாங்க. என்னுடைய தாய் தந்தை ஆசிரியர்கள் அதுக்கு உதவி செய்தார்கள். ரோட் கிராஸ் பண்ணும்போது தாயின் கரத்தை பிடித்துக் கொள்ளுகின்ற குழந்தையை போல் நான் புத்தகங்களின் கரங்களை பிடித்துக் கொள்கிறேன். விபத்தில் இருந்து என்னை நானே காப்பாற்றிக் கொள்வதற்காக புத்தகங்கள் எனக்கு துணை புரிகின்றன. எது இருந்தாலும் வாசித்து கடந்து விடுவது.